அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாஸ்து முதல் துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 25வது நாள். அற்புதமான நாள் இன்றைக்கி. இந்த வாஸ்து டிப்ஸ் என்னென்னா, இன்றைக்கி நாளில் பெரும்பாலும் நம்ம எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்துகிறோம், அடுப்பு பயன்படுத்துகிறோம். அதை பலப்பட்ட கம்பெனி பயன்படுத்துகிறோம். அதுலேருந்து அந்த அடுப்பினுடைய எண்ணிக்கைனா ஒரு வீட்டில் ஒரு அடுப்பு மட்டும் இருக்கும், ஒரு வீட்டில் 2 அடுப்பு இருக்கும், 2 பர்னர் இருக்கும், அப்புறம் 3 பர்னர் இருக்கும், அப்புறம் 4, 6 இப்படி எண்ணிக்கையில் போகும். இதில் நம்ம வீட்டில் இப்போ ஒரே ஒரு அடுப்பு மட்டும் தான் இருக்குது, ஸ்டவ் அடுப்போ எது இருக்குதுன்னா, அவங்க அடுத்தது வாங்க வேண்டிய அடுப்பானது 2 பர்னர் வச்சு அடுப்பு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன பாத்திரம் நிறைய வைக்கணும், அப்போ எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம், பர்னரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாங்கிறதுக்காக 3 பர்னருக்கு அடுப்பு வாங்கலாமான்னா இந்த 3 பர்னருக்கு அடுப்பை வாங்காமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வேணால் 4 பர்னர்கள் அடுப்பு வாங்கிக்கலாம், அல்லது 6 பர்னரில் உள்ள அடுப்பு வாங்கிக்கலாம். ஆனால் 1, 2, 4, 6 இந்த பர்னர் உள்ள அடுப்பு மட்டும் வாங்கி வீட்டு உபயோகப்படுத்துறது ரொம்ப சிறப்பு. 3 பர்னர் உள்ள அடுப்பு வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் 3 இருந்துச்சுன்னா அதை யாருக்காச்சும் தானம் பண்ணிவிட்டு 2 வாங்கிக்கிங்க, அல்லது 4 வாங்கிக்கிங்க. இல்லை 2லேருந்து 3 போகிற இருந்தால் 3 வாங்காதீங்க, 4 போய்க்கிங்க. மேலும் பல நல்லா தெரிவிக்கிட்டு நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.